யூகேல இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்க போகுது. பிரித்தானிய வாழ் மக்களுக்கு ஒரு புதிய அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு. லண்டன் பகுதிகளில் பல இடங்கள்லையும் இந்த கத்திக்குத்து கலாச்சாரம் இப்போ அதிகரிச்சுட்டு வர நேரத்துல எப்படியான இன்னும் ஒரு உள்ளத்தை உரைய வைக்கக்கூடிய சம்பவமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரித்தானியா தலையிட்டு இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனையை முடிவு கொண்டார் தொடர்பான பல கலந்தாலோசனைகள் இப்போது இடம்பெற்று வருகிறது. இதுக்கான பிரதானமான காரணம் என்ன அப்படின்னா, பொருளாதார ரீதியாக உலகம் ஒரு பின்னடைவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு காரணம். இந்த காரணத்தின் அடிப்படையில் பிரித்தானியாவில் பெட்ரோலுக்கான விலை மாத்திரம் 2 பவுண்ட்களை விட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. பிரித்தானிய வாழ் மக்களுக்கு மருந்துகளையும் தட்டுப்பாடுகள் ஏற்பட போகிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் இதுல வெளியிடப்படுகிறது. யூகேல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸுக்கு சாதகமான புதிய சட்டங்களை பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் அறிவுறுத்தி இருக்கிறது. இதற்கும் மேலாக இவை கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமரால விடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் பல தகவல்கள், செய்திகள் இந்த வீடியோலையும் வர காத்திருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் நம்ம சேனலை பகிர்ந்து கொள்ளுங்க. மிக குறுகிய காலத்துல நிறைய பேர் பார்க்குற ஒரு சேனலாக இந்த சேனல் மாறி இருக்கு அப்படின்றது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இதுல வரக்கூடிய தகவல்கள், செய்திகள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அது தொடர்ச்சியான வீடியோக்கள் செய்யறதுக்கு நிச்சயமாக ஒரு உந்துதலாக இருக்கும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கிற யுத்தம் காரணமாக பொருளாதார ரீதியில மிகப்பெரிய பின்னடைவை உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே சந்தித்து வருகிறது. யூகே ஏற்கனவே இப்படியான ஒரு பொருளாதார பின்னடைவுல இருந்தது. மக்களுக்கான அன்றாட தேவைகளுக்கான பணமே போதாது அப்படின்ற ஒரு நிலைமையில இந்த யுத்தமானது பிரித்தானிய வாழ் மக்களுக்கு மேலும் பல நெருக்கடியை கொடுத்திருக்கு. இதுல குறிப்பாக எரிபொருளுக்கான விலைகள் இன்னும் அதிகரிக்கும். 2 பவுண்ட்களுக்கும் மேலாக இந்த பெட்ரோலுக்கான விலைகள் ஏறும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு செயற்குழுவை கூட்டி பாதுகாப்பு தரப்பிலான இந்த ஹோமோஸ் நீரிணையை திறப்பது தொடர்பிலான ஒரு ஆலோசனையை முன்வைக்க பிரித்தானியா தலைமையில் 40க்கும் மேற்பட்ட நாடுகள் லண்டன்ல கூடியிருக்காங்க. இதுல சாதகமான முடிவுகள் எட்டப்படுமாக இருந்தால் இந்த ஐரோப்பிய நாடுகள் இன்னும் பலமாக இருக்கக்கூடிய நாடுகள் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக அல்லது அமெரிக்காவுடன் சேர்ந்து இந்த நீரிணையை திறப்பது தொடர்பான முக்கியமான முடிவுகள் எட்டப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த நீரிணையானது 20% அதிகமாக இந்த எண்ணெய் போக்குவரத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு நீரிணை. இந்த நீரிணை இப்போ மூடப்பட்டிருக்கிறது அப்படின்றதுனால உலக பொருளாதாரம் மிக பெரிய அளவிலான ஒரு பின்னடைவை நோக்கி போய்கொண்டிருக்கு. இதுல அமெரிக்கா பாதிக்கப்படலையா, இல்ல அமெரிக்காவுக்கு இது தொடர்பான ஒரு கவலை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமானது. ஆனா அமெரிக்காவை பொறுத்தவரையில மிக பெரிய அளவிலான ஆயில் ரிசர்வ் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்களுடைய நாட்டுல அவங்க பதுக்கி வைத்திருக்கிற எண்ணெய் வளம் அப்படின்றது மிக பெரிய அளவிலாக இருக்கிறதுனால அவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இந்த ரிசர்வோட போகக்கூடியதாக இருக்கும். அந்த ரிசர்வ் முடியும் போது இவங்க ஒரு ஆக்ஷன் பிளானை கொண்டு வர நேரத்துல உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், பிரித்தானியா போன்ற நாடுகளை பொறுத்தவரையில சில வாரங்களுக்கான எண்ணெய் வளம் மட்டும்தான் இந்த நாடுகள்ல இருக்கு. இந்த நாட்டுல மிகப்பெரிய அளவிலான ஒரு ரிசர்வ் இல்லை அப்படின்றது மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இது இப்படி இருக்கும்போது எரிபொருளுக்கான, எரிவாயுக்கான தட்டுப்பாடு பிரித்தானியாவில் ஏற்படும் அப்படின்ற அச்சத்தினால 3 நாட்களுக்கான உணவுப் பொருட்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பிரித்தானிய வாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 நாட்கள் தியரி அப்படின்றது அடுத்த 3 நாட்களுக்கான உணவுகளை சேகரித்து வச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல இந்த எரிவாயுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் போது அல்லது எரிபொருளுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படும் போது அதை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு 3 நாள் வரையில ஆகலாம். இந்த 3 நாட்களுக்கான ரிசர்வ் ஃபுட்டை நீங்க வச்சுக்கொள்ளுங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோள் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. இது பொதுமக்களினுடைய நலன் கருதி வெளியிடப்பட்ட ஒரு விஷயம்தான். இந்த ஒரு கிரைசிஸ் வரலாம், வராம போகலாம். ஆனாலும் இந்த 3 நாட்கள் ரிசர்வ் தியரியில போறது மூலமாக திடீரென்ற ஒரு ஷார்டேஜ் வரும்போது அது மக்களை வெகுவாக இம்பாக்ட் பண்ணாது அப்படின்றதுதான் இந்த தியரியினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. வெதர் ஒரு பக்கம், இன்னும் ஒரு பக்கம் இந்த யுத்தம் காரணமான விலையேற்றங்கள், இப்படியான காரணங்களால இந்த ஒரு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதி அதிகாலையில லண்டன்ல மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றிருந்தது. கத்திக்குத்து கலாச்சாரம் லண்டன்ல பல இடங்களையும் இடம்பெற்று வருகிறது. கடந்த சில மாதமாகவே இது ஓரளவுக்கு குறைவாக இருந்தது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் லண்டன் மெட் போலீசார் வழங்கியிருந்தாங்க.
ஆனா இப்போ இந்த சம்பவமானது மறுபடியும் கத்தி கலாச்சாரம் லண்டன்ல தலை தூக்குகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில விதைச்சிருக்கு. ஒரு நைட் கிளப்ல 26 வயதான ஒரு இளைஞர் அதிகாலை நேரத்துல 4 பேரால கத்தியால குத்தப்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. 26 வயதான இளைஞர் அந்த நைட் கிளப்புக்கு முன்னால கத்தியால் குத்தப்பட்டதாகவும், இவர் ரத்த வெள்ளத்துல கிடந்த போது உடனடியாக விரைந்து வந்த ஆம்புலன்ஸ், பாராமெடிக்ஸ் டீம் மற்றும் போலீசார் இவரை காப்பாற்றுறதுக்காக அனைத்து முயற்சிகளையும் ஈடுபட்ட போதும் இவரை காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு சோகமான சம்பவத்தை இவங்க பதிவு செய்திருந்தாங்க. இந்த நைட் கிளப்கள்ல ஏற்படக்கூடிய வன்முறைகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. இந்த சம்பவத்தின் போது 4 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இதுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல கைது செய்யப்பட்டவர்கள் 18 தொடக்கம் 24 வயதிற்கு உட்பட்டவர்கள் அப்படின்றதான். இளைஞர்கள் கையில கத்திகள் கிடைக்கிறது. இந்த இளைஞர்களுக்கான போதைப் பொருட்கள் பாவனைகள் அதிகரிக்கிறது. குறிப்பாக லண்டன்ல பிள்ளைகள் வளர்க்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்படியான போதைப் பொருள் கலாச்சாரம், கத்தி கலாச்சாரம், திருட்டு கலாச்சாரம் பிரித்தானியாவினுடைய மிக முக்கியமான பல சிட்டிகள்லையும் இருக்கு அப்படின்றதுனால நம்ம பிள்ளைகள் கூட இப்படியானவங்களோட கூடும், இப்படியானவங்களை சந்திக்க கூடும் அப்படின்றது பெற்றோராக இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிஸ்காக இருக்கிறது. லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போது இதுல மாற்றங்களை கொண்டு வருவாங்க. இந்த கத்தி கலாச்சாரம் கன்சர்வேட்டிவ் ஆட்சியில் இருந்த மாதிரி இருக்காது அப்படின்ற பலவிதமான விஷயங்கள் பாராளுமன்றம் உட்பட பேசப்பட்டது. ஆனா அது இன்னும் குறைந்த பாடில்லை அப்படின்றதான் இதுல வருந்தத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. மே மாதம் யூகேல லோக்கல் எலெக்ஷன்ஸ் வர இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்காட்லாந்தினுடைய பாராளுமன்ற தேர்தலும் இதுல நடைபெற இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த லோக்கல் எலெக்ஷன்ஸின் போது கிரீன் பார்ட்டிக்கான ஆதரவு இப்போது அதிகரித்து வருகிறது. லேபர் அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான நேர் எதிர் போட்டியாக இருக்கிறது யார் அப்படின்னா இந்த கிரீன் பார்ட்டி. லேபர் அரசாங்கம் கொண்டு வந்திருந்த புதிய இமிகிரேஷன் ரூல்ஸ் அடிப்படையில இதற்கு எதிராக வாக்களிப்பதற்காக பெரிய தொகையிலான மக்கள் இப்போது கிரீன் பார்ட்டியின் பக்கம் சாய்ந்திருக்காங்க. இதனை தடுக்கும் முகமாக பிரித்தானியாவினுடைய லேபர் அரசாங்கம் மிக முக்கியமான பல தகவல்களை மக்களுக்கு வழங்கிட்டு வராங்க. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் பிரித்தானியாவில் ஒர்க்கர்ஸுக்கான ரைட்ஸ் மாறுகிறது. இப்போது யூகேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரைட்ஸ்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள் என்ன அப்படின்றது ஒரு தனி வீடியோவாக பண்ணலாம். இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த வீடியோ நம்ம இந்த ஒர்க்கர்ஸ் ரைட் பில்ல ஃபுல்லா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடலாம். அதுக்கு முன்னால இந்த ரூல்ஸ் வருது அப்படின்ற காரணத்தினால இந்த ரூல்ஸையும் கிரீன் பார்ட்டி அப்படியே இல்லாமலாக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் வழங்கி இருக்கிறார். லேபர் அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு கிரீன் பார்ட்டிக்கு வோட் பண்ணீங்க அப்படின்னா யூகேல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கான உரிமைகள் இல்லாமல் போவதற்கான ஒரு எச்சரிக்கையை அவர் பகிர்ந்திருந்தார். எது எப்படி இருந்தாலும் லேபர் அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்த மக்கள்ல பல பேர் இப்போது வேறு கட்சிகளுக்கு தாவ தொடங்கி இருக்காங்க. அரசியல்வாதிகள் உட்பட இந்த ஒரு கட்சி தாவலுக்கு தயாராகி இருக்காங்க அப்படின்றதுதான் இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். ரிஃபார்ம்ஸ் மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சிகளும் லேபர் அரசாங்கத்தை ஒத்த ஒரு இமிகிரேஷன் பாலிசி இருக்கு அப்படின்ற காரணத்தினால மைக்ரன்ட்ஸ் மற்றும் இமிகிரேஷன் தொடர்பான மக்கள் தொடர்பான ஆர்வலர்கள் இப்போது கிரீன் பார்ட்டிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்ற விஷயங்களை இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறார். யூகேல ஸ்டூடெண்ட் லோன் எடுத்திருப்பீங்க அப்படின்னா பிளான் 2 மற்றும் பிளான் 3ல லோன் எடுத்திருக்கிறவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கு. இவர்களுக்கான வட்டி வீதங்கள் 6% மேற்படாது அப்படின்ற ஒரு வாக்குறுதியை பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதுவரை காலமும் வட்டி வீதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபிளேஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரியாக வட்டி குறையும் கூடும் அப்படியான ஒரு விஷயம் இருந்தது. ஆனா இருவரும் காலங்கள்ல 6% அதிகமாக இந்த வட்டிகள் போகாது அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்டூடெண்ட் லோன் மூலமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் போது அவங்க கட்ட வேண்டிய வட்டி ஒரே அளவில் இருக்கு அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கான ஒரு ஈக்குவல் பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் இனிமேல் வழங்கப்படும் அப்படின்றது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக பகிரப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ இல்லை லைக் பண்ணாமலோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம பண்ணுங்க. அது இன்னும் பலருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.